நம்ம புலவர்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளை கூட அந்த தமிழை கொண்டு வென்று விட்டு போவார்கள். பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய மடத்தினுடைய தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டினாராம். எல்லா புலவர்களும் வந்துடணும் அப்படின்ட்டு எல்லா புலவரும் வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த நாகப்பட்டினத்துக்கு கடைசியில கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த புலவர் பஸ்ஸை பிடிச்சி சைக்கிளை பிடிச்சி ஆட்டோவை பிடிச்சி வந்து சேர லேட் ஆயிடுச்சு. அவர் தான் கடைசியா வந்திருக்காரு. இப்ப இந்த மடத்தினுடைய தலைவருக்கு ஒரு நக்கல், இருந்தாலும் அவமானப்படுத்துவோம், கடைசியா வந்திருக்காமல அப்படின்ட்டு, வாரும் கடைமடையரே அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரேன்னு ஒரு அர்த்தம், கடைசியா வந்த மடப்பயலேன்னு அர்த்தம். இப்ப அந்த ஆள் சொன்னார், வந்தேன் மடத்தலைவரே அப்படின்னு இருக்காரு. இப்ப என்ன அர்த்தம்? மடத்துக்கு தலைவர்னு அர்த்தம், இருக்க மடையனுக்குலாம் நீதான் என் தலைவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அன்னைக்கு புலவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் ஒருவர் இருந்தாலும், நீ என்ன ஒரு வார்த்தை சொன்னேனா அந்த வார்த்தையை வைத்தே உன்னை திரும்ப அடிப்பேன் என்று இந்த மண்ணில் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஆற்றலை தமிழ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு பெரிய கைத்தட்டி முடிச்சிருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பெரிய ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு ஒரு புலவர், ஏழை புலவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஜமீன்தார் மனைவி தற்செயலா அந்த பக்கம் வர்றாங்க. அப்படியே அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, கூந்தல்ல பொன்னிறத்துல ஒரு பூலாம் வச்சுட்டு ஜம்முன்னு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே புலவர், தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு. எல்லாம் மிரண்டாங்க, என்ன ஜமீன்தார் பொண்டாடிய போய் இவர் தங்கச்சி வந்தியாங்கிறாரு முறைச்சி பாக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க கூந்தலில் சூடி இருப்பது தங்க சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. தங்கச்சி வந்தியா, தங்க சிவந்தியா, இப்படி சிலேடை மூலமாக கூட தன் கருத்தை எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் ஒரு அம்பு எய்வதை போல சொல்லை எரியக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறது என்றால் இவ்வளவு வளம் நம்ம தமிழ்ல இருந்திருக்கிறது. சாதாரணமான விஷயமே கிடையாது. அதைத்தான் சங்க இலக்கியம் சொன்னது, பெரியோரை வியத்தலும் இளமே. இவங்களாம் ரொம்ப பெரியவங்க, அப்பா அப்படிலாம் ஆச்சரியப்பட மாட்டோம். சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவெல்லாம் சாதாரண ஆளு அப்படின்னு யாரையும் இகழ மாட்டோம். எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய பாங்கு எங்கள் தமிழினத்துக்கு உண்டு என்பதை 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய சங்க இலக்கியம் நமக்கு தங்க இலக்கியமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், லவ் டுடேன்னு இப்ப ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அந்த படத்துடைய ஒரு வரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேர் காதலிப்பாங்க. அந்த காதலியுடைய அப்பா ஒரு நிபந்தனை வைப்பார். என்ன அப்படின்னா, ஓ மொபைல் போனை அவகிட்டையும் அவ மொபைல் போனை உங்ககிட்டையும் ஒரு நாள் நீங்க வச்சிருந்து பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்க இந்த கான்செப்டை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா? ஒரு நாள் கூட நம்ம மொபைல் போனை இன்னொருத்தங்கிட்ட நம்மளால கொடுத்து வைக்க முடியாது. காதலன் காதலிட்ட மட்டும் இல்ல, மகன் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பானா? அப்பா மனைவிட்ட கொடுப்பாரா? மக அம்மா கிட்ட கொடுக்குமா? எதை தங்கச்சங்கிலியை கூட கழட்டி கொடுத்துட்டு போயிடும். உன் மொபைல கொடுனா கொடுக்காதுல்ல. பையன்கிட்ட பைக்கு கேளுங்க தந்துருவான், கார் கொடுங்க கேளுங்க தந்துருவான், ஆனா மொபைல தரவே மாட்டான். எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் பேட்டர்ன்ங்கிற ஒண்ணு வந்தது? முன்னாடி நம்ம வீட்டுல போன் இருந்ததே, அதுக்கு ஏதாவது பூட்டு இருந்துச்சா? யார் வேணா போன் பண்ணலாம், யார் வேணா அட்டன் பண்ணலாம், இதுவும் போன் தானே. ஆனா ஏன் எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம்? இன்னும் சில பேர் கைரேகையே வச்சிருக்காங்க. கைரேகை படிக்காத காலத்துல நம்ம பாட்டையாவும் அப்பத்தாவும் வச்சது, இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டோம். ஆனாலும் ஏன் கைரேகை வைக்கும்? நம்முடைய பாமரத்தனம் அந்த மொபைல் போனுக்கு ஒளிந்திருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கும் அதுக்குள்ள கைரேகை வச்சுட்டு இருக்கிறோம். பேட்டர்ன் எல்லாம் அது கச்சமுச்சான்னு சைன் போட்ட மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சிருக்காங்க. என்றைக்கு நம்முடைய மொபைல் போனுக்கு நாம் பேட்டர்ன் போட ஆரம்பித்தோமோ அதற்கு பின்னால் குடும்பத்திற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று குறைந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். பேட்டர்ன் போட்டு வைப்போமா? தைரியமா வச்சுட்டு போவோம்ல. பாத்ரூம் போனா கூட மொபைலோடயே போறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. ஏன்? யாராவது போன் பண்ணுவாங்க, விமலான்னு எழுதியிருக்கும், பார்த்தா சுரேஷ் பேசிக்கிட்டு இருப்பான். ஆம்பளை பசங்க போன்ல சுரேஷ் இருக்கும், பார்த்தா ஒரு ராஜி பேசிக்கிட்டு இருப்பா. எல்லாம் இஷ்டத்துக்கு மொபைல் போனுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மொபைல் போனை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. பீரோ சாவி அப்படியே இருக்கு, அலமாரி சாவி அப்படியே இருக்கு, நகை வச்சிருக்கிற அலமாரியுடைய சாவி கூட இருக்கு. ஆனால் மொபைல் போன் பூட்டப்பட்டு கிடக்கிறது என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை நம்ம ஒத்துக்கிடாட்டாலும் உண்மைதான். ஒரு மொபைல் போனுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் அனாதையாக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இவனை நம்ம அனாதையாக்கணும்டா அப்படின்னு அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும் அவசியமே இல்லை. அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க. அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க, மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. அந்த அன்னையில இருந்து அனாதை தான். ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது.
பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, ஓலாவை கூப்பிட முடியாது, உபரை கூப்பிட முடியாது, வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு. ஒன்னும் தெரியாம அந்த பைத்தியமா ஆயிடுவார். அதனால ஒருத்தரை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம், செயற்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம், மொபைல் போனை தூக்கிட்டு ஓடியாந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு, நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு மொபைல காணும் மொபைல காணும்னார். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி என்ன சார் மொபைல காணலையா மொபைல காணலையா? ஆமா சார் காணல சார். அப்பனா உங்க சார்ஜர் கொடுங்க சார், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற. மனுஷங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. இன்னைக்கு மொபைலை மாத்தி கொண்டோம் என்றாலே நமக்குள்ள இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒண்ணு சொல்லுது. என்ன இலக்கியம் தெரியுமா? சிலப்பதிகாரம். ஐயோ சிலப்பதிகாரமான்னு ஓடக்கூடாது, சரியா? சிலப்பதிகாரம் பதட்டப்படாம உட்கார்ந்துருக்கணும். மூணு விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்துல இருந்து சொல்றேன். ஒண்ணு காதல், இன்னொன்னு நாகரீகம், இன்னொன்னு பண்பாடு. இந்த மூணையும் நம்ம தமிழ் வழி காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படின்னு. கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இப்ப ஒரு காணல் வரி பாட்டு பாடின உடனே 2 பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போறார். இதுதான் கதை. இப்போ கிளம்பி போயிட்டார் இல்லையா? இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது. ஐயோ நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு. உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ஒரு காதலி தானே, காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இத கோவலனுக்கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படின்னு. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதை அவர் அப்படியே பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இத நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம், அவன் என்ன பண்றான்? மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் கைதட்ட மாட்டீங்களா? இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல. அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு இத நான் எழுதுனேன்னு எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. இதானங்க காதல். ஒருத்தர் எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதானே உன்னதமான ஒரு காதல். ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது? இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாகரீகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது. அவங்க 2 பேரும் கண்ணகி மதுரையை எரிச்சிடுறாங்க. 2 பேரும் இல்ல. இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா மணிமேகலை, அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க, நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும்? டான்ஸ் ஆட வரணும். இப்ப மாதவியோடைய தோழி சொல்றா, நீ அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இனிமே மணிமேகலைய உன்னைய மாதிரி நீ வளர்க்கணும், அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு வந்து விடு. இப்ப மாதவி என்ன சொல்லணும்? அவ என்னைய மாதிரி எல்லாம் இருக்க மாட்டா, அவ வேற மாதிரி வளர்க்க போற அப்படித்தானே சொல்லணும். அவ சொல்றா, இவ என் மக கிடையாது, மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்ச. அவ யாருடைய மகள் தெரியுமா? காவலன் பேரூர் கணையரி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை. மாதவி சொல்றா சார். ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது? இவ கோவலன் மகன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவ கண்ணகி மக. எப்படிப்பட்ட கண்ணகி? அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால், அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வரமாட்டா. இதுதான் மிகப்பெரிய நாகரீகம். பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த சிலப்பதிகாரத்திலே நான் சொல்றேன். தேரா மன்னா செப்புவதுடைய நெல்லரு சிறப்பினியமையப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு சொல்லி அவங்க கோவலன் குற்றமற்றவன் கண்ணகி நிரூபிச்சாங்க இல்லையா? அது எப்படி நிரூபிச்சாங்க? எல்லாருக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும். நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச படம். உடனே பாண்டிய மன்னன் அந்த சிலம்பை வாங்கி உடைப்பான். அவங்க சிலம்பு, நம்ம பாண்டிய நாட்டு சிலம்பு என்ன உள்ள இருக்கும்? முத்துக்கள் இருக்கும். ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சொத்து முத்துக்கள். அவ சோழ நாட்டுக்காரி, அவளுடைய சிலம்பை உடைச்ச உடனே உள்ள என்ன இருக்கும்? மாணிக்க பரல்கள் இருக்கும். அவங்க நாட்டுல மாணிக்கம் நிறைய கிடைக்கும். இப்ப இதை வச்சுதான் கோவலன் குற்றமற்றவன் நிரூபிப்பாங்க.
இதுல நீங்க ஒரு நுட்பத்தை கவனிச்சிங்களா? இந்த சிலம்பை இவங்க மட்டும் அவங்கவுங்க நாட்டுல செய்யாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும். இப்ப கோவலன் குற்றமற்றவன் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு இளங்கோவுக்கு தெரிஞ்சிருக்குது, வருங்காலத்துல நம்ம ஆளுக ஆன்லைன்ல போய் வாங்கும், பிளிப்கார்ட்ல வாங்கும், அமேசான்ல வாங்கும், நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணாச்சிகளை அம்போன்னு கைவிட போறாங்க. அதனால அவங்க சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று அன்றைக்கே காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இளங்கோ. நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது, இந்த வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மை 200 வருடம் ஆட்சி செய்தார்கள், 200 வருடம் அடிமைப்படுத்தினார்கள். அதனால வியாபாரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. என்றைக்கு நாம் அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சிந்தனையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் அன்னைக்கு இளங்கோ அவங்க நாட்டுல தயாரிச்ச பொருட்களை வாங்குங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இதை வைத்துத்தான் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும் என்று அன்றைக்கே சொல்லி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. நம்ம அப்படி கவனிச்சு படிக்கணும். மனப்பாட பாட்டுக்காக படிக்க கூடாது. இதை படிச்சா 5 மார்க் வரும், படிக்கலைன்னா 5 மார்க் போகும், விட்டு கழுதைய அப்படிலாம் படிக்க கூடாது. ஏன் இதை உட்கார்ந்து இவ்வளவு நாள் படிச்சாங்க? இதை ஏன் எழுதுனாங்க? ஓலையில எழுதுன இலக்கியம் இன்னும் ஏன் சார் சாகாம இருக்கு? எத்தனை புஸ்தகம் படிக்கப்படாமல் கிடக்கிறது, பிரிக்கப்படாமலே இருக்கிறது. ஆனா 800 வருஷம் 1000 வருஷமா இது எப்படி தப்பிச்சு வந்தது? அதுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறது, அதுக்கு ஒரு அறம் இருக்கிறது, அது இந்த வாழ்க்கைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கிறது. அதனாலதான் சிலப்பதிகாரம், திருக்குறள், கம்பராமாயணம் காணாமல் போகாமல் இருக்கிறது. அதை நாம கண்டுபிடிக்கிற ஒரு வித்தையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஒரு இலக்கியவாதிக்கும் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? நம்ம சர்வசாதாரணமா கடந்து போவோம் இல்லையா, அதை சவுட்ல அடிச்ச மாதிரி இலக்கியவாதியால தான் சொல்ல முடியும். நம்ம பஸ்ல போகும்போதெல்லாம் நீங்க பாருங்க, நிறைய ஸ்டாப்ல நிக்கும் போது இந்த கொய்யாப்பழம் விற்கிறதுக்கு வருவாங்க, வெள்ளரிக்காய் விற்கிறதுக்கு வருவாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய ஊர்ல வருவாங்க தெரியுமா, வெள்ளரி பழம் வச்சுக்கிட்டு கொய்யாப்பழம் வச்சுக்கிட்டு. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ படிக்கிற வயசுல இந்த பிள்ளை இப்படி வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்குதே, கொய்யாப்பழம் வித்துட்டு இருக்குதே, வருத்தப்படுவோம். இன்னும் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பாரு அந்த பிள்ளைலாம் வெள்ளரிக்காய் வித்து சம்பாதிக்குது, நீ இப்படி வீணா அலையிறியே அப்படின்னு பிள்ளைகளை திட்டுவோம். ஆனா இதை ஒரு கவிஞன் பார்க்கிறான், வெள்ளரிக்காவை சின்ன பிள்ளைங்க வந்து விற்கிறாங்க. ஒரே வரியில நம் மனதை ஆழமாக தைப்பதை போல் ஒரு கவிஞன் எழுதினான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன, வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. இனிமே நீங்க ஒரு ஸ்டாப்ல போகும்போது எந்த குழந்தையாவது பழம் விற்க வந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வலிக்குமா? வலிக்காது. இதைத்தான் ஒரு இலக்கியவாதி செய்கிறான். நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகிற ஒன்றை நீ கடந்து போகக்கூடாது, இந்த சம்பவத்தை மறந்து போகக்கூடாது என்று செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லுவதற்கு ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. ஒரு மெரினா பீச்சில் ஒரு பையன் பலூன் வித்துட்டு இருக்கிறான், ஒரு 8 வயசு பையன் பலூன் வித்துட்டு இருக்கிறான். நம்மலாம் பார்க்கிறோம், நம்ம வீட்டுக்கு பலூன் வாங்கிட்டு வர்றோம். ஆனால் ஒரு கவிஞன் பார்க்கிறான், அவன் எழுதுறான், பலூன் விற்கிற அந்த சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான், இந்த பலூனை விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான். ஆனா அவன் வறுமை அதை விற்றுத்தான் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நிறுத்தி இருக்கிறது. இதை விட ஒரு சிந்தனையை ஒரு இலக்கியவாதியை தவிர வேற யாரால தர முடியும்? சதீஷ்னு ஒரு கவிஞன் எழுதுறான் சார், இந்த சாக்கடையில வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கள நம்ம மூக்க பொத்திக்கிட்டே போயிடுவோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது, அது அவங்க மனசுக்குள்ள வலிக்கும் அப்படின்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா அவங்கள பார்த்து ஒருத்தன் கவிதை எழுதுனா, 2 கைகளாலும் மலம் அள்ளுகிறவனுக்கு எந்த கை பீச்சாங்கை அப்படின்னு எழுது. அவ்வளவு வேதனை நிறைந்த வரி இல்லையா? அது அவன் கூட யோசித்திருக்கவே மாட்டான். ஆனால் அது ஒரு கவிஞனுடைய மனதை தான் ஆழமாக பாதிக்கும். அந்த பாதிப்பு தான் ஒரு சமூகத்திற்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணும். நாளைக்கு நீங்க அந்த பக்கம் போகும்போது திமுக பொத்துவீங்களா? ஏன்பா உனக்கு ஏதாவது வேணுமாப்பா, உனக்கு ஏதாவது தண்ணி கொண்டு வந்து தரட்டா, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா கேளு சொல்லுவோம் இல்லையா? நம் மனசுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு கவிதையால், ஒரு கதையால், ஒரு கட்டுரையால், ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் தர முடியுமே தவிர வேற எதனாலையும் தர முடியாது. அங்கதான் இலக்கியம் உயர்ந்து நிற்கிறது. ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு கணவன் போருக்கு போறான். இப்ப மனைவியோட மனசு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம சொல்றதா இருந்தா என்ன, வருத்தமா இருக்கும், சோகமா இருக்கும், துயரமா இருக்கும், சங்கடமா இருக்கும், பிரிவு துயரோட இருக்கும், இப்படிதான் சொல்லுவோம். கண்ணதாசன் எழுதுகிறார் ஒரே வரியில அந்த மனைவி சொல்ற மாதிரி, அவன் போருக்கு போனான், நான் போர்க்களம் ஆனேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, அவன் போருக்கு போனான், நான் போர்க்களம் ஆனேன். அவ்வளவுதான், நீ போருக்கு போயிட்ட,
ஆனால் என் மனசு போர்க்களமாக மாறிவிட்டது என்று அந்த பிரிவு துயரை அழுத்தமாக பதிவு செய்ய ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும். இன்னொரு விஷயம், ஒரே விஷயத்தை ஒவ்வொரு நாட்டோடையும் ஒப்பிட்டு ஒரு கவிஞன் பார்க்கிறான். ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், இதுதான் தலைப்பு. ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், கீழே கொஞ்சம் இறங்கி வந்து பறக்குது. இதை ஒவ்வொரு நாட்டு பிள்ளைங்களும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன். ஏன்னா எல்லாரும் மணியை பார்க்க கூடாது. நான் ராஜபாளையம் போகணும், நீங்களாவது உங்க வீட்டுக்கு தான் போகணும். அவர் எழுதுறார், ஹெலிகாப்டர் தாழ பறந்தால் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அதையோ நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஏக்கமா பார்க்குமா. இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும். ஏன், நம்ம அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா ஹெலிகாப்டர்ல வருவாராமா. அமெரிக்காக்காரங்களாம் பணக்காரங்க, அதனால அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கடிகாரத்தை பார்க்குமா. ஹெலிகாப்டர் தாழ பறந்தா. ஜப்பான்கார பிள்ளை கணினியை பார்க்கும். இது எந்த மாடல், இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கா, இல்ல இதை விட அட்வான்ஸ் மாடல்ல நம்ம செய்ய போறோமான்னு அது கம்ப்யூட்டரை பார்க்கும் ஜப்பான் பிள்ளை. ஹெலிகாப்டர் தாழ பறந்தால் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும். ஜப்பான் பிள்ளை கணினியை பார்க்கும். இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். ஐயோ பக்கத்துல வருது, அப்ப குண்டு போட்டுருவாங்க அப்படின்னு பதுங்கு குழியை தேடி அது ஓடும். எல்லாருமே ஒரே வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஆனால் ஒரே வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஏன் வேற வேறு தாக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு போர், ஒரு யுத்தம், ஒரு சண்டை ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளின் கனவை, ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தைகளின் உன்னதமான லட்சியத்தை எவ்வளவு வேகமா அழித்து விட்டு போகிறது. இதை யாராவது நாட்டுக்கு இடையில போய் சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு கவிஞன் இதை சொல்லும் போது ஒருவேளை ஆட்சியாளர்கள் காது கொடுத்து கேட்டால் அவர்கள் மனசு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தானே. இதை நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஒரு இலக்கியவாதியால், ஒரு கவிதையால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேற யாராலையும் இதை செய்யவே முடியாது. ஒரு கலை என்னங்க செய்யும்? நீங்க கலைன்னு பேசுறீங்களே, இந்த கலை என்ன செய்ய முடியும்? இந்தியாவினுடைய இசை சொத்து அப்படின்னு ஒருத்தரை சொல்றாங்க. இந்தியாவின் இசை சொத்து. இசை தட்டுல பாடகர்கள் பாட ஆரம்பிச்ச காலத்துல முதலில் தன் குரலை பதிவு செய்த ஒரு பாடகர் நம்ம இந்தியாவிலே முத இசைத்தட்டுல பாடினவர். அப்ப பாடினவங்க எல்லாம் இசைத்தட்டுல பாடுறதுக்கு பயந்துருக்காங்க. ஏன்னா அது நம்ம குரலை உறிஞ்சிரும் அப்படின்னு பயந்துருக்காங்க. ஆனா இவர் தைரியமா இசைத்தட்டுல பாடி இருக்கிறார். அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் அப்ப இந்தியா முழுக்க எல்லாருடைய மனசையும் அப்படியே அசைத்து பார்த்திருக்கிறது. அந்த பாடகருடைய பெயர் அப்துல் ஹரீம் கான். அவர் எல்லா மொழிகளிலும் கிட்டத்தட்ட நிறைய மொழிகள்ல பாடியிருக்கிறார். ஆனால் அவர் பாடி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் எது அப்படின்னா, தியாகையர் பாடின கர்நாடக சங்கீத கீர்த்தனை ஆகிய ராமா நீ சமமான எவரு, ராமா நீ சமானம் எவரு அப்படின்னு ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார். இந்த பாட்டு எல்லாருக்கும் அந்த காலத்துல ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. இதுல ஒரு 3 உண்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒண்ணு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தானி பாடக்கூடிய ஒரு கலைஞன் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இது நம்பர் 1. இன்னொன்னு, ராமா உனக்கு சமமாக யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களாங்கிற பாட்டை பாடியவர் ஒரு இஸ்லாமியர். இது 2வது. எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நம்ம திருவையாறுல உள்ள தியாகையர் பாடின பாட்டை பாடியிருக்கிறார். ஒரு கலை என்ன செய்யும் என்றால், உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருவரை எல்லா மூளை முடுக்குகளிலும் புகுந்து தன் இசையால் நிரப்ப செய்யும். அதை கலை செய்யும். நீ இந்து, நான் கிறிஸ்தவன், அவன் இஸ்லாமியன் என்கின்ற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை ஒரு கலைக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற யாருக்கும் கிடையாது. கலை அவ்வளவு உயர்வானது. ஒரு கலைஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்ம தமிழ் நாடக கலையின் தந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லுவாங்க. அவங்க தான் முத நம்ம தமிழ் நாடகத்தை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர். இன்னைக்கு சினிமாலாம் உருவாகுவதற்கு அவர் ஒரு அடிப்படை காரணம். மிகப்பெரிய நடிகர்கள்லாம் அங்க இருந்து தான் உருவானாங்க. அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இளைஞனா இருக்கும்போது நாடகங்கள் எழுதி நடிக்கிறார். தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பயங்கரமான நாடகம் போட்டு அவர் நல்ல ஆகிருதியான தோற்றம் உள்ளவர். அதனால யமதர்மன் வேஷத்துல அவர் நடிச்சிருக்கிறார். நல்லா யமன் மாதிரி வேஷம் போட்டு நல்லா கரேர்னு காலையில வரைக்கும் அப்ப நடக்கும். அப்ப கூத்து பட்டிமன்றமே 4:30 வரைக்கும் நடந்திருக்கு. நான் 15-20 வருஷம் முன்னாடி நான் பேச வந்த புதுசுல காலையில 4:30 மணிக்கு தான் பட்டிமன்றமே முடியும். அப்ப பஸ் வந்துடும். அதனால நாங்க அந்த பஸ்ல ஏறி ஊருக்கு போயிருவோம். ஏன்னா நடுராத்திரி பஸ் கிடையாது. விடிய பட்டிமன்றம் பேசிட்டு பஸ் வந்த உடனே கிளம்பி வந்துருவோம். இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு.
விடிய விடிய ஒரு கலையை இலக்கியத்தை கேட்கிற மனநிலை நம்மளுக்கு இல்லை. அப்போ அந்த கூத்து நாடகம் விடிய விடிய நடக்கும். அதிகாலை ஒரு 4-4:30 நாடகம் முடியுது. இந்த மனிதர் கிராமம் தானே, அது ஒரு வீட்டு கிணத்தடிக்கு போய் தண்ணி எடுத்து முகத்தை கழுவி மேக்கப் அழிக்கலான்ட்டு அதிகாலையில வந்து நிக்கிறார். அந்த அதிகாலை நேரத்துல கிணத்துல தண்ணி எடுத்து வீடு முத்தம் தொளிக்க வர்றதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் வர்றாங்க. இவர் இப்படி யமதர்மன் மாதிரி நின்ன உடனே, அந்த காலம் மூட நம்பிக்கையால் நிறைந்த காலம் வேற, ஐயோ நெசமாவே யமன் வந்துட்டான் ஆணு கத்தி விழுந்து நம்ம இறந்து போயிடுச்சு. இந்த துயரத்தை பார்த்த பிறகு அந்த கலைஞன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இளைஞனாக இருந்த சங்கரதாஸ் சுவாமிகள் வாழ்க்கையில் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளவில்லை. ஒரு கலை ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு கலைஞனுக்குள்ளே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நம்ம கலைஞன் என்பவன் நம்மை போன்றவன் இல்லை, நம்மை காட்டிலும் அவன் மகத்தானவன் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். நான் ஒரு 2 சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில கடந்து போற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அதை ஒரு கவிஞன் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் பார்த்துருவோம். இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பிட்றதுக்கு, நீ வந்ததுல இருந்து சாப்பாடை பத்தியே சொல்ற, எங்களுக்கும் வயிறு பசிக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கு தான் வயிறு பசிக்குது, நான் வெளியில சொல்லிட்டா இருக்கிறேன், ஓகேவா? நம்ம ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இலையை தூக்கி போடுவோம் இல்லையா? இலையை தூக்கி போட்ட உடனே என்ன ஆகும்? ஏதோ ஒரு நாய் வந்து சாப்பிடும், ஒரு ஆடு மாடு வந்து சாப்பிடும், ஒரு கோழி வந்து கொத்திக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு ஆடு வந்து, ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலைய திறக்குது, சாப்பிட்றதுக்காக கைட்டு அப்படி திறக்குது. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது. ஏன் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது? சர்வசாதாரணமா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும் போது பாக்குற ஒரு காட்சி, குப்பத்தட்டில இலை எரியப்பட்ட உடனே ஏதோ ஒரு ஜீவன் வந்து அதுல உள்ள மிச்சத்தை சாப்பிடும். ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்தது, பசியோட வந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்குது. இந்த காட்சியை நாம பார்த்தோம்னா என்ன செய்வோம்? மாட்டு போயிடுவோம். ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்கிறார். அவர் அந்த கவிதையை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், இதை நல்லா உற்று கவனிங்க, அப்பதான் அதோடைய முடிவு நமக்கு புரியும். பசியோடு எச்சில் இலை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி, பசியோடு எச்சில் இலையை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி திகைத்து தலை குனிந்து நின்றது, அதில் அதன் அம்மாவின் வாசனை. என்ன வாழ்க்கையில ஆட்டுக்குட்டி ஏதாவது சாப்பிடும், பசிக்குதுன்னு ஓடி போய் எடுக்குது, அந்த இலையில இருந்து அவங்க அம்மாவுடைய வாசனை வருது. அம்மாங்கிற ஒரு ஜீவன் மேல அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா? எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாங்கிற உணர்வு இருக்கும்ல. நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம அசைவம் சாப்பிடும் போது இதுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே, இதுக்கு ஒரு கணவன் இருந்திருப்பாரு, இதுக்கு ஒரு புள்ள குட்டி இருக்குமே, நம்ம இதை முழுங்கிட்டோமே, அந்த குடும்பம் என்னத்துக்காகும்? நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்த்ததே இல்லையில. ஆனால் அந்த உயிரினம் அதை யோசிக்க ஆரம்பித்தால், அது நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கிறது? ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வழி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அது ருசிக்கானது மட்டும் இல்லை என்பதை யார் பார்க்க முடியும்? ஒரு கவிஞனால் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா உயிரினங்களுக்கும் தாய் அன்பு என்பது நிதர்சனமான ஒன்று. ஆனால் இந்த விருதுநகர் மண்ணில் இருந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தாய் அன்பை விட தேசம் முக்கியம் என்கின்ற சிந்தனை இந்த விருதுநகரில் பிறந்த ஒற்றை மனிதருக்குத்தான் இருந்தது. பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர் மண். அம்மாவுக்குன்னு அவர் எதுவுமே செய்யலைங்க. அம்மாவை பத்தி கவலையே படலை. இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நம்முடைய கல்வியை பற்றி மட்டுமே யோசித்திருக்கிறார். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. காமராஜருக்கு செய்தி வருது, அம்மா செத்து போச்சு. காமராஜர் விருதுநகர்ல அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அம்மா இறந்துருக்கிறாங்க. அவர் தலையை மொட்டையை அடிச்சிருக்கிறாங்க. வேட்டி மட்டும் கட்டி ஆகிருதியான தோற்றத்தோட அப்படி நாற்காலியில அப்படி தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கும் போது அவர் மனசுக்குள்ள எந்த எண்ணம்லாம் வந்திருக்கும்? இது வரைக்கும் நம்ம மக்கள், நாடு, இந்த ஊர் நல்லா இருக்கணும் இப்படியே ஓடிட்டோமே, அம்மா சாகும் போது என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலையேன்னு நினைச்சிருக்கோம். சாகும் போதாவது பக்கத்துல இந்த பையன் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கோம். ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்ல நினைச்சிருக்குமோ? இதெல்லாம் தலைவர் மனசுக்குள்ள ஓடி இருக்கும். அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இந்த வெட்டியா இருக்கிறார் இல்லையா, அவர் கையில ஒரு சின்ன கிண்ணத்தை ஏந்தி கொண்டு முன்னாடி வர்றார். காமராஜருக்கு முன்னாடி வந்து, ஐயா சாவு காசு போடுங்க உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கேட்கிறார். பதறி போய் அந்த நாற்காலியில கழட்டி போட்ட சட்டையை எடுத்து அந்த பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறாரு. ஒத்த பைசா கூட இல்லை. 9 வருஷம்
தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அவர் பாக்கெட்ல அம்மா சாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்த காசு கிடையாது. அப்படி கண்ணு கலங்கி அதிர்ச்சியா நிமிர்றார். பக்கத்துல இருக்கிற நண்பர் டக்குன்னு தான் பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்துல போடுறார். இப்ப வெட்டியான் சொல்றான், அந்த பணத்தை எடுத்து அந்த ஆள் கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு, இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு கையேந்தல, ஐயா கையால ஓரணா கொடுத்தா கூட காமராஜர் கொடுத்த காசுன்னு என் வீட்டுல பொக்கிசமா வச்சிருந்திருப்பேன், இந்த பாவிக்கு அது கூட கிடைக்கலையே என்று வெட்டியான் அழுத கதை காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உண்டு. அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த இந்த மண்ணில் புத்தகங்களை நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும், கல்வியை இன்னும் விரிவு செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறையின் மனசுக்குள்ளே நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி, புத்தகங்களுக்கு நீங்கள் செய்வது செலவு அல்ல, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரவு. இதயம் இல்லை என்றால் உயிர் மட்டும்தான் இல்லை, கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. நன்றி, வணக்கம். வள்ளுவன் சொன்னான், அற்றான் அழிவசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்று சொன்னான். அவன் சொன்னதுக்கு காரணம், உன்னுடைய சொத்தை நீ சுவிஸ் வங்கியில் சேர்ப்பதல்ல, உன்னுடைய சொத்தை நிலபுலன்களில் வைப்பதல்ல, உன்னுடைய சொத்தை, உன்னுடைய பொருளை, உன்னுடைய செல்வத்தை ஏழையின் வயிற்றில் பதிக்குவை என்று சொல்லுகிறான். அதுதான் முதலீடு என்கிறான். எவ்வளவு பெரிய அறத்தை சொல்லி இருக்கிறான் வள்ளுவன். யார் சிறந்த மனிதன் என்று யோசித்து பார்த்தால், ஏதோ 6 அடியில் வாழ்ந்து 10 காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்துவிட்டு வாழ்ந்துவிட்டு மறைந்து போகிறவன் அல்ல. எல்லோருக்கும் கையளவு இதயம்தான், எல்லோருக்கும் 100 கிராம் மூளைதான், எல்லோரும் 6 அடி 5 அடியில் வாழ்ந்து மறைகிறவர்கள் தான். அவனல்ல நல்லவன். சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது, யார் மேலானவன்? புலம் வெட்டுகிறவன் மேலானவன், மரம் நடுகிறவன் மேலானவன், விளைநிலம் உருவாக்குகிறவன் மேலானவன், வாய்க்கால் வழிந்தோடுவதற்கு வழியமைக்கிறவன் மேலானவன் என்று சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது. தமிழ் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? எது பயனற்றது, எது பயனற்றது? அற வாழ்க்கையில் ஒரு மனிதன் வர வேண்டும் என்பதற்காக தமிழ் அன்றைக்கிருந்து அறிவுரையை சொல்லவில்லை, அறவுரையை சொல்லி அவனை தேற்றுகிறது, ஆற்றுப்படுத்துகிறது. எது பயனற்றது? அரும்பசிக்கு உதவாத அன்னம், ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, விருந்தில்லாத வீடு, செல்வமில்லாத வாழ்க்கை, குணமில்லாத மனைவி, இது பயனற்றது என்று சொல்லுகிறது. யாரை எங்கு புகழ வேண்டும்? தமிழ் சொல்லுகிறது, நண்பனை அவன் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும், ஆசிரியனை அவன் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும், மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும், மக்களை நெஞ்சத்தில் வைத்து புகழ வேண்டும். எங்கு புகழ வேண்டும், யாரை புகழ வேண்டும் என்று தமிழ் சொல்லுகிறது. 4 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று தமிழ் சொல்லுகிறது. 4 கோடி என்ன? மதியாதார் வாசல் மிதியாமல் இருப்பது 1 கோடி, அன்புடன் உபசரிக்காதவர் வீட்டில் உணவு உண்ணாமல் இருப்பது 1 கோடி, உறவுகளோடும் சுற்றங்களோடும் பெற்றோர்களோடும் இருப்பது 1 கோடி, வாக்கு தவறாமை 1 கோடி. இந்த 4 கோடியை தமிழ் சொல்லுகிறது. யாரை எங்கு எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் தமிழ் சொல்லுகிறது. ஏணிப்படியில் ஏறுகிற போது நண்பனை அறிந்து கொள், ஏணிப்படியிலிருந்து கீழே இறங்குகிற போது மனைவியை அறிந்து கொள், குதிரையை வாங்குகிற பொழுது இளைஞனுடைய கண்ணோடு போய் வாங்க, மனைவியை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒரு கிழவனுடைய பார்வையோடு தேர்ந்தெடுக்கிறது. தமிழ் எந்த காலத்தில் எப்பொழுது இருந்து ஒரு அறநெறியை இந்த சமூகத்திற்கு மிகச் சரியாக சொல்லியிருக்கிறது. பழமொழி என்று ஒன்று உண்டென்றால் தமிழினுடைய உயரத்தில் இருக்கிற பழமொழி உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. இதை நான் ஏன் இதற்கு திரும்ப திரும்ப அழுத்துகிறோம் என்றால், நம்முடைய மொழி உலகத்தில் மிகச்சிறந்த மொழி என்பதை 8.5 கோடி தமிழன் உணர்ந்தால் போதும். வேறு மொழிக்காரன் நம்முடைய மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இல்லை. என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்றுதான், கடைசி தமிழன் வரை தன்னுடைய காதுகளிலும் நாவிலும் தன்னுடைய தாய் தந்தையையும் தன்னுடைய உறவுகளோடும் தமிழில் பேசி வாழ வேண்டும் என்பதுதான் காரணம். தமிழ் என்பது வாழ்வாதாரம், அயல்மொழி என்பது வணிகாதாரம். இதை புரிந்து கொண்டாலே போதும். 10 வயதில் எல்லோரும் அறியாமையோடு இருப்போம், தவறில்லை. 20 வயதில் அழகோடு இரு, 30 வயதில் ஆற்றலோடு இரு, 40 வயதில் செல்வத்தோடு இரு, 50 வயதில் அனுபவத்தோடு இரு, 60 வயதில் அமைதியோடு இரு, 70 வயதில் சந்ததியோடு இரு, 80 வயதில் சன்னதியோடு இரு, 90க்கு மேல் இருந்தால் நிம்மதியோடு இரு. இந்த வாழ்க்கை சூத்திரத்தை சொல்வதும் தமிழ்தான்.
எனவேதான் நாம் தமிழை ஏன் படிக்க வேண்டும், தலைமுறைகள் ஏன் படிக்க வேண்டும் சொல்வதற்கு காரணம், மொழியினுடைய அடிப்படையிலே தான் ஒரு சமூகம் கட்டுமானமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறநெறியை சொன்ன மொழி நம் மொழி என்பதால் தமிழ் என்றால் வெறும் பொருள் அல்ல, தமிழ் என்றால் இன்பம் அல்ல, தமிழ் என்றால் அறம். அது குறித்து தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் தொடக்க 4 அறங்கள் முக்கியமான அறங்கள். என்னறம், இல்லறம், துறவறம், சொல்லறம். போருக்கு அறம் வைத்திருந்தார்கள், காதலுக்கு அறம் வைத்திருந்தார்கள். காதலுக்கு எப்படி அறம் வைத்திருந்தார்கள்? உயர்துணையை காதலுக்கு தூது போகக்கூடாது என்பது காதலுக்கு அறம். அக்ரிணையைத்தான் நீ தூது போக அனுப்ப வேண்டும். ஏன் உயர்தனையை அனுப்பக்கூடாது என்றால், போனவனை காதலித்து விட்டால் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் என்பதை புரிந்து கொண்டுதான் அறம் அன்றைக்கு சொன்னது. அன்றைக்கு ஆண்கள் பெண்களை தேர்ந்தெடுப்பதற்கு மடலேறுதல் என்று ஒரு அறத்தை வைத்திருந்தார்கள். மடலேறுதல் என்றால் என்ன? மடலேறுதல் என்பது பனைமரத்தை எடுத்து பனைமர ஓலையிலே ஒரு குதிரையை செய்து அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு ஒரு ஊரினுடைய ஒரு ஓரத்திலே ஒரு ஆண் மகன் உட்கார்ந்திருப்பான். எல்லோரும் வந்து கேட்பார்கள், உனக்கு யாரை? அப்படி என்றால் அவன் யாரோ ஒரு பெண்ணை நேசிக்கிறான் என்று அர்த்தம். அந்த பெண்ணை நேசிக்கிறான் என்ற அர்த்தம். அவனிடத்தில் வந்து கேட்பார்கள், இன்னார் வீட்டு பெண்ணை நான் மனம் முடிக்க ஆசைப்படுகிறேன், அவளை காதலிக்கிறேன் என்று கண்ணியமாக ஒரு ஓரத்தில் பனை ஓலையிலே குதிரை செய்து போய் அமைதியாக உட்கார்ந்திருப்பார். மக்கள் எல்லாம் கூடி போய் அங்கு பார்த்தவர்கள் போய் அந்த பெண் வீட்டிலே சொல்வார்கள், உன் பிள்ளையை ஒருவன் விரும்புகிறான், மடலேறி இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இது ஒரு மடலேறுதல் காலம், அது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காதலா? 1970களுக்கு முன்னால் காதலித்தவர்கள் எல்லாம் தேவதாசை போல, காதல் தோல்வியடைந்தால் தேவதாசை போல மது அருந்தி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து அப்படியே இறந்து விடுவார். 1980களில் காதலித்தவர்கள் வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், இல்லை என்றால் ஒன்றாக சாவோம் என்று குற்றாலத்தில் 2 நாள் தங்கிவிட்டு அப்படியே தற்கொலை செய்து கொண்டவர்கள் 80களில் இருந்தார்கள். 85களில் இருந்தவர்கள் இளையராஜாவினுடைய பாடல்களிலேயே தூதுவிட்டு பேருந்து நிலையங்களில், பள்ளிக்கூட வாசல்களில், திரையரங்குகளில் எல்லாம் எட்டி பார்த்து எட்டி பழகி 85களில் அந்த கனவுகளோடு பிரிந்து போனார்கள். 90களிலே பழகியவர்கள் கொஞ்சம் அதிகமான மூளை படைத்தவர்கள். 90களிலே காதலித்தவர்கள் பரவாயில்லை, நம்முடைய காதல் தோல்வி அடைந்து விட்டது, நீ பெறுகிற பிள்ளைக்கு என் பெயரையும் என் பிள்ளைக்கு உன் பெயரையும் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்முடைய காதல் மிகச் சரியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு போனவர்கள் 1995. 2000 பிறந்தது, தொழில்நுட்பம் நுழைந்தது, அறிவியல் வளர்ந்தது, விஞ்ஞானம் வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டது. கவிதா இல்லை என்றால் சுவேதா, சுவேதா இல்லை என்றால் மாலதி இல்லை என்றால் கனிதா என்று ஒரே நாளில் பிரிந்து விட்டார்கள். 2022 மவளே, எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று அருவாளை எடுத்து அவளை போடுவதே மிகச் சரியான தீர்வு என்று காலம் கையிலே அருவாளை கொடுத்து விட்டது. மடலேறிய காலம் போய் கையிலே அருவாளை தூக்கி கொண்டு இன்றைக்கு இருக்கிற காதல் இப்படி இருக்கிறது என்பது வருத்தமாக. காதலுக்கு அறம் வைத்த சமூகம் நம் சமூகம். போருக்கு அறம் வைத்திருந்தால், போர் நடத்துகிற பொழுது ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவர்களையெல்லாம் பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டுத்தான் போர் செய்ய வேண்டும் என்பது போருக்கு அறம் காட்டிய மொழி தமிழ். இப்படியெல்லாம் யோசித்தால் சொல்லறம், வாக்கு தவறாமை என்பது 1 கோடி என்று சொன்னாலே அவ்வை, அதுதான் இங்கு முக்கியம். பாண்டிய நெடுஞ்செழியன் நீதி கேட்டு வந்த கண்ணகிக்கு முன்னால் ஒரு சொல் தவறாக புரிந்து கொண்டு கொடுத்த தீர்ப்பால் ஒருவனுடைய உயிர் போய்விட்டது. என்னுடைய சொல்லால் என்னுடைய அறம் காக்க முடியவில்லை என்று அரியணையிலே அப்படியே உயிரை விட்டானே பாண்டிய நெடுஞ்செழியன். அது சொல் அறம். கற்பனப்படுவது என்ன? சொல் திறம்பாமை என்கிறது. இப்படித்தான் சொல்லறம் காத்தவர்கள், நல்லறம் காத்தவர்கள். துறவரத்தை எடுத்துக்கொண்டால் தவம் செய்து வரம் பெறுவது துறவரம், வரம் பெற்று தவம் செய்வது இல்லறம். தமிழ் சொல்லுகிறது, நீ திருமணமாவதற்கு முன்னால் கூட தானம் செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இல்லறம் செய்த பிறகு, இல்லறம் ஏற்ற பிறகு தானம் செய்வதுதான் தலையாய கடமை, அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று தமிழினுடைய வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறது. நாம் வரலாற்று வழியான சிந்தனை, இது செவி வழியான சிந்தனை அல்ல. 37 ஆண்டு காலம் பிரம்மச்சாரிய வாழ்க்கை வாழ்ந்தவர் காந்தியடிகள். 37 ஆண்டு காலம் பிரம்மச்சாரியம் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நாட்டுக்காக அர்ப்பணித்தார். அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஜெயபிரகாஷ் நாராயண் என்கிற ஒரு தலைவன் பிரபாவதி என்கிற ஒரு பெண்ணை காதலித்தான்.
ஆனால் நாடு விடுதலையாகிற வரை நாங்கள் திருமணம் முடிக்க மாட்டோம் என்று சொல்லி நாடு விடுதலையாகிற வரை காத்திருந்து கைப்பிடித்து அதற்கு பிறகும் தங்கள் வாழ்க்கையை சமூகத்திற்காக படைத்தவர்கள், சமூகத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒதுக்கியவர்கள் தான் பிரபாவதி ஜெயபிரகாசனுடைய காதல். இப்படி நிறைய வரலாற்று வழியான சிந்தனைகள் இருக்கிறது. ஒரு பறவை தன்னுடைய வாழ்நாளில் தெரிந்தோ தெரியாமலோ தன் எச்சத்தின் வாயிலாக 10,000 முதற்கொண்டு 30,000 மரங்களை நடுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. ஆனால் அதை தாண்டி யோசிக்கிற போது 21 நாள் மட்டுமே வாழுகிற பட்டுப்புழு பட்டு நூல் தந்து மரித்து போய்விடுகிறது. எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. இந்த கேள்வியோடு தான் இன்றைக்கு நீங்கள் தூங்க வேண்டும். காரணம், நமக்கு முன்னால் நிறைய கேள்விகள் இருக்கிறது, ஆனால் போதுமான பதில்கள் கிடையாது. நிறைய தீக்குச்சிகள் இருக்கிறது, போதுமான வெளிச்சங்கள் இல்லை. இப்படித்தான் இந்த சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கடந்து நம்முடைய சமூகத்திற்காக ஒரு சிறந்த மனிதன் என்பவன் ஏதோ 6 அடியில் வாழ்ந்து மரித்து போகிறவன் அல்ல. சிறந்த மனிதன் என்பவன் யார்? ஒரு மனிதனுடைய இன்பத்தின் மீது பொறாமை இல்லாமலும் ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணமில்லாமலும் இருக்கிறவன் எவனோ அவன்தான் மிகச்சிறந்த மனிதன். தன்னுடைய செல்வத்தில் பாதியை தன் சந்ததிகளுக்காகவும் தன் செல்வத்தில் மீதியை இந்த சமூகத்திற்காகவும் தருகிறவன் எவனோ அவன்தான் மிகச்சிறந்த மனிதன். 40 வயது வரை வாழ்க்கை பந்தயமாகவும் 40 வயதிற்கு மேல் வாழ்க்கையை பயணமாகவும் வைத்துக் கொள்கிறவன் எவனோ அவன்தான் மிகச்சிறந்த மனிதன். வெற்றி பெறுகிற வரை மனதை யுத்த நிலையிலும் வெற்றி பெற்ற பிறகு மனதை புத்த நிலையிலும் வைத்துக் கொள்கிறவன் எவனோ அவன்தான் மிகச்சிறந்த மனிதன். தன் வாழ்க்கையை வரலாற்றுக்கும் தன் வரலாற்றை காலத்துக்குமாக விட்டு செல்லுகிறவன் எவனோ அவன்தான் மிகச்சிறந்த மனிதன். அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த சமூகம் அறவழியில் நீ வா என்று சொல்லுகிறது. கபீர்தாசர் சொன்னார், படகிலே நீர் புகுந்தாலும் வீட்டுக்குள் செல்வங்கள் நுழைந்தாலும் 2 கைகளால் அள்ளி வெளியே வீசுங்கள், இல்லை என்றால் 2ம் உங்களை மூழ்கடித்து விடும் என்று சொன்னார். கபீர்தாசர் அதைத்தான் சொன்னார். அதற்குத்தான் பாரதி சொல்லுகிறான், எட்டயபுரத்திலே தாய்ப்பாலை குடித்துவிட்டு 8 திசைகளுக்கும் தமிழ் பாலை குடிக்க தந்த பாரதி சொன்னான், ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்றார். பகவத்கீதை சொல்லுகிறது, சமைக்கும் போது கூட தனக்காக மட்டும் சமைப்பது பாவம் என்கிறது. அந்த யோகத்தை கைவிடாமலும் இந்த பாவத்தை செய்து விடாமலும் உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும். நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், வாழ்ந்து விட்டீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் குழந்தைகளுக்காக வாழுகிறீர்கள் என்றால் ஒரே ஒரு செய்தி இன்றைக்கு நான் அறவழியில் உங்கள் மனதிலே விதை நெல்லை போல விட்டுவிட்டு போகிறேன். என்ன தெரியுமா? பூக்களை பறிக்காதீர்கள், சிறுநீர் கழிக்காதீர்கள், குப்பையை கொட்டாதீர்கள், அலைபேசியை அணைத்து வையுங்கள், அமைதியாக இருங்கள், வரிசையில் நில்லுங்கள் என்கிற அறிவிப்பு பலகை இல்லாத ஒரு பூமியை, அறிவிப்பு பலகை இல்லாத ஒரு உலகத்தை உங்கள் குழந்தைகள் உருவாக்க நீங்கள் பாடுபட வேண்டும். அது ஒன்றுதான் இந்த பூமிக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய அறமாக இருக்கும். சமீபத்தில் நான் கண்ட ஒரு காணொலியோடு எனக்கு ஒரு காணொலியை பற்றி சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு மனிதன் உணவு பொட்டலம் ஒன்றை கடையிலே வாங்கி கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறான். பின்னாடி ஓடி ஒரு நாய் வருகிறது. மெல்ல மெல்ல வந்து புலியை போல பதுங்கி பதுங்கி அவன் கையில் இருக்கிற உணவு பொட்டலத்தை பறித்து கொண்டு ஓடுகிறது. இவனுக்கு கோபம், நம்முடைய உணவுப் பொருளை நாய் பறித்து கொண்டு போவதா என்று கையில் ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு விரட்டுகிறான், ஓடுகிறான். நாய் ஒரு இடத்திற்கு போய் மெதுவாக ஒரு இடத்தில் திரும்பி நிற்கிறது. அதனுடைய முதுகு பகுதி மட்டும்தான் தெரிகிறது. இவன் கையிலே அடிப்பதற்கு ஓங்குகிறான். சிறிது ஒரு நிமிடம் கணத்து யோசிக்கிறான். போன நாய் இவ்வளவு அமைதியாக என்ன செய்கிறது? அடித்து விடக்கூடாது, என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று எட்டி பார்க்கிறான். எட்டி பார்க்கிற போது 2 கைகளும் இல்லாத ஒரு மனிதன் திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறான். தன் வாயிலே அந்த ரொட்டி துண்டை கையில் வைத்துக்கொண்டு அவன் வாயிலே ஊட்டுகிறது. அன்று இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை நண்பர்களே. ஒரு நாயினுடைய அறம் மனிதனுக்கு இருக்குமேயானால் அதைவிட வாழ்க்கை உயரமில்லை, அதைவிட வாழ்க்கை உன்னதமில்லை. எனக்கு தெரிந்த என்னுடைய தீர்க்கம் ஒன்றே ஒன்றுதான். நாம் எல்லா நூல்களையும் வாசித்து விட முடியாது, எல்லா மனிதர்களையும் நேசித்து விட முடியாது. வாசிப்பதற்கு சில நூல்களையும் நேசிப்பதற்கு சில மனிதர்களையும் தேர்ந்தெடுப்பதுதான் வாழ்வின் தவம். அப்படி தேர்ந்தெடுத்த மனிதர்களோடும் தேர்ந்தெடுத்த புத்தகங்களோடும் வாழ்வதுதான் வாழ்க்கையினுடைய வரம். எனக்கு தெரிந்து அன்பை விட உலகத்தில் சக்தி இல்லை, அறிவை விட உலகத்தில் கத்தி இல்லை. அன்பை விட சக்தி இல்லை, அறிவை விட கத்தி இல்லை. அதனால்தான் படிக்க சொல்லுகிறோம், அதனால்தான் அறிவோடு இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம். 6வது அறிவினுடைய அதிசய சேர்க்கையே அன்பும் அறிவும் தான்.
இந்த இரண்டும் சமமென கலக்கக்கூடிய ஒரு நல்ல சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டிய பெரும் பொறுப்பில் இருக்கிறோம். இயந்திரங்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் வெறும் வீடுகள் உறவுகளிலிருந்து வெறிச்சோடி கிடக்கிறது. வீடுகள் வெறிச்சோடி கிடக்கிறது. முதியோர் இல்லங்கள் நிரம்பி வழிகிறது. பல்கலைக்கழகங்கள் வெறிச்சோடி கிடக்கிறது. தொழிற்சாலைகள் வெறிச்சோடி கிடக்கிறது. திரையரங்குகள் நிரம்பி வழிகிறது. மதுக்கடைகள் நிரம்பி வழிகிறது. நூலகங்கள் வெறிச்சோடி கிடக்கிறது. ஆனால் விருதுநகர் வெறிச்சோடவில்லை. புத்தக திருவிழாவில் வெறிச்சோடாமல் நாங்களும் அறிவார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வருகிறீர்கள். அதற்காக வாழ்த்துகிறேன். ஆனால் என் மனதில் ஒரு கவலை உண்டு. புத்தக திருவிழாவிற்கு வருகிறோம், காய்கறி கடைக்கும் போகிறோம். காய்கறி கடையில் கிலோ 80 ரூபாய் தக்காளி என்றால் எந்த பேச்சும் பேசுவதில்லை. 1 கிலோ குடு என்று வாங்கி வந்து விடுகிறோம். 55 ரூபாய்க்கு ஒரு நல்ல அறநூல் விற்கிறது. 55 ரூபாய்க்கு புத்தக பதிப்பாளரிடத்தில் போய் இந்த புத்தகத்திற்கு எவ்வளவு கழிவு தருவீர்கள் என்று கேட்கிறீர்கள். அழிவில்லாத பொருளுக்கு கழிவு கேட்கிறோம், கழிவாக பொருளுக்கு அழிவே கேட்பதில்லை. கழிவாக போகிற பொருளுக்கு கழிவு கேட்பதில்லை. என்ன விசித்திரமான துரதிர்ஷ்டம்! இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் சமூகம் மாபெரும் அறவழியில் இனி பயணிக்க வேண்டும் என்பதை முன்னெடுத்து செல்ல வேண்டுமென வைகரை பொழுதின் வாசனை அரும்புகளே, வளர் உரைகளே, மணிப்புறாக்களே, மயக்க வெளிகளே, பன்னீர் நதிகளே, பனிமலை தீவுகளே, விடியல் குயில்களே, விடி விளக்குகளே, உங்கள் இளமை இனிமையான கனவுகளாலும், உங்கள் வளமை உன்னதமான உழைப்பாலும், உங்கள் எண்ணம் நல்ல புத்தகங்களாலும், உங்கள் முதுமை நிறைவான நிம்மதியாலும் இருக்க வேண்டுமென பிச்சிப்பூ சொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து தமிழ் வணக்கம் தாழம்பு சொற்களால் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வேர்களைப் போலல்ல, கிளைகளைப் போல. கிளைகள் முறிந்தால் மீண்டும் துளிர்க்கும் தளிர்க்கும். இன்னொரு முறை விருதுநகர் மாவட்டம் அழைக்கிற பொழுது இன்னும் உங்கள் விடுதலைக்கான நித்திய பாடலை சத்தியத்துக்கு சாட்சியம் சொல்வது மாதிரி நானே வந்து பாடுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ் சமூகம், வளரட்டும் தமிழ் தலைவர்கள், வளரட்டும் விருதுநகர் தமிழ் சமூகம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.